ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2025 ஹிந்தி ட்ராமாவாக ரிலீஸ் ஆன ஹோம் பவுண்ட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஏழை பசங்க, ஒருத்தன் வந்து முஸ்லீம், ஒருத்தன் வந்து தலித்தா காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மிக வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏழை பசங்களா காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட கனவு என்னன்னா, போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும்னு தான் இவங்களோட மெயின் கனவே. கடைசி வரைக்கும் எப்படி வந்து அந்த போலீஸ் எக்ஸாமை வந்து எப்படி எழுதுனாங்க, கடைசியில் அவங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் என்ன, கடைசியாக அந்த பரீட்சையில் ஜெயிச்சாங்களா இல்லையா, அப்புறமேட்டு அவங்க கதை வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்தில் வந்து நீரஜ் கவான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இஷான் கட்டார் மெயினான ரோல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தலிதா வந்து சந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து விஷால் ஜெத்வா பண்ணியிருக்கிறாரு. சின்ன ரோலில் ஜான்வி கபூர் வந்து வந்துட்டு போகிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து ஒரு சினிமேட்டிக்காகவே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு யதார்த்த வாழ்வியலை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ஏழை வீட்டில் என்ன இருக்கும், அந்த சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட பணம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் எப்படி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப கஷ்டத்தையும் தாங்கணும், பரீட்சைக்கும் படிக்கணும், வேலைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய பசங்க. இந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இஷான் கட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு வந்து பணம் வேணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சந்தன்னா நடிக்கிற விஷால் சித்வாவுக்கு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து கட்டணும், வீடு வந்து பாதியில் நிற்கிது. அந்த கனவு கடைசியாக வந்து ரெண்டு பேரும் பரீட்சை எழுதுறாங்க. அந்த பரீட்சையில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் வின் பண்ணுறாங்க. சந்தன் அப்படிங்கிற விஷால் சித்வா தான் வின் பண்ணுறாரு, பாஸ் ஆகுறாரு. இதில் வந்து இஷான் கட்டார் வந்து ஃபெயில் ஆயிடுறாரு. ரெண்டு பேர்த்துக்கும் அப்புறமேட்டு ஒரு, அதாவது ஒரு பொசசிவ்னஸ் வந்துடுது இஷான் கட்டாருக்கு விஷால் சித்வா மேலே. எப்படி வந்து அவர் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அந்த தனியார் கம்பெனியில் வந்து இவரோட திறமையினால பல ப்ராடக்டை வந்து விற்கிறாரு. அது மூலமாக அவர் வந்து முன்னேறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோதான் ஒரு காலங்கள், அதாவது டெக்னாலஜி வளர்ந்தாலும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷ கிருமி இருக்கிறதுனால எங்கே போனாலுமே வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறவங்களாகட்டும், ஒரு தலித் ஆகட்டும், எல்லாத்தையுமே இந்த சமுதாயம் வந்து மோசமான முறையில் அந்த சொசைட்டியில் வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணுறாங்க. இதனால் மனம் உடைஞ்சு இருக்கிற வேலையில் வந்து விட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போய் ரெண்டு பேரும் வேலைக்கு சேர்றாங்க. இவர் சந்தன் வந்து பாஸ் ஆனாலுமே அவருக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுங்கிறாங்க. ஏன்னா எஸ்சி அப்படிங்கிற இதை வந்து டிக் பண்ணாத ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் டிக் பண்ணுறதாகட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாருமே நீ எந்த குலம் கோத்திரம் அப்படின்னு வந்து கேட்குறதாகட்டும், எல்லாமே இந்த படத்தில் வந்து அப்படியே அச்சு அசலாக இருந்துச்சு. ரெண்டு வீட்லேயுமே ஒருத்தர் முஸ்லீம் வீடு, ஒருத்தர் வந்து நார்மல் வீடுங்கிறதுனால எந்த வீட்லேயுமே ரெண்டு பசங்களும் அந்த ஒரு அந்யோன்யம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் விஷால் ஜெத்வாவோட நடிப்பு வந்து அசாத்தியமான நடிப்புன்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து இந்தியாவின் ஆஸ்கார் நாமினேஷனுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். படத்தில் வந்து யதார்த்தமான சீன்கள் வந்து நிறையாவே இருக்குது. அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தவற விடக்கூடாத ஒரு படம் தான் சொல்லுவேன். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இதை மறக்காத பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். சொசைட்டிலே நடக்கிற எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது, ஒதுக்கப்பட்டவங்களை வந்து எந்த அளவுக்கு இந்த சொசைட்டி வந்து அவங்கள வந்து கேலி கிண்டல் அடிக்கிறாங்க, அவங்க மனசை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த டைரக்டர் சூப்பரான முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்வி கபூர் வந்து ஒரு சின்ன ஒரு 2-3 சீனுக்கு ஒரு ரோல் தான். அவங்களும் வந்து அவங்க நடித்ததுலேயே சூப்பரான, அதாவது இத்தனை படம் நடிச்சிட்டாங்க. இந்த படத்தில் வந்து யதார்த்தமான ஒரு நடிப்பு, எந்த ஒரு கிளாமருமே இல்லாமல் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறது வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜான்வி கபூர். ஒரு 3 சீனுக்கு வந்தாலும் நல்ல சீன் தான் அது. இந்த படத்தில் விஷால் ஜெத்வாவோட நடிப்பு வந்து ஆஸ்கார் லெவலுக்கு நாமினேஷன் ஆகக்கூடிய லெவலுக்கு போகும். கிடைக்குமா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. மற்றபடி இந்த படம் ஒரு யதார்த்தமான படம். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து ஒரு துணி சூரத்தில், அதாவது சூரத்தில் வந்து ஒரு துணி கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த டைமில் கொரோனா டைம், அதாவது பேண்டமிக் டைமில் எல்லாத்துக்குமே வேலை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆகும்போது ரெண்டு பேரும் எப்படி வந்து ஊடு திரும்புறதுக்கே கஷ்டப்பட்டு
ஒரு லாரியை பிடிச்சி ஏறி நீ வந்து ஒருத்த வந்து சும்மா ஒரு இரும்பல்னால 2 பேர்த்தையுமே இறக்கி விட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் எப்படி வந்து ஊடு வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஒரு வேலை வந்து கிடைக்குது. அது வந்து ஒரு ட்விஸ்டா தான் காட்டுறாங்க. அந்த ட்விஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு ஒர்த் வாட்சபிள் படம். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. மறக்காத இந்த படத்தை வந்து பாருங்க. இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இன் 2025. சூப்பரான படம். அதனால என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.